சப்ளையர்னா எனக்கு புரியல. ஸோ வந்து நார்மலா வந்து நீங்க பாத்தீங்கன்னா எந்த ஓஇஎம்ஸோ டாஃபேயா இருக்கட்டும் ஹுண்டையா இருக்கட்டும் யாரும் மேனுஃபேக்சர் பண்ண மாட்டாங்க. ஸோ எல்லாமே காம்பனன்ட்ஸ் வந்துடும், அவங்க அசம்பிளி மட்டும் தான் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ வீல்ஸ் வந்துடும், இன்ஜின் வந்துடும், கியர்ஸ் வந்துடும், எல்லாமே அசம்பிள் மட்டும் தான் பண்ணுவாங்க. தே டோன்ட் மேனுஃபேக்சர் எனிதிங். ஸோ வந்து அந்த காம்பனன்ட்ல ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் காம்பனன்ட்ல உங்களுக்கு ஃபெயிலியர் ஆயிருக்கிறதுனால தான் உங்களுக்கு இன்ஜின் ஃபெயிலியர் ஆயிருக்கு. ஸோ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் XYZ கம்பெனினா தான் வந்து அந்த காம்பனன்ட் உங்களுக்கு இன்ஜினுக்கு சப்ளை பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க வந்து ஓவர் தி பீரியட் ஒரு 15 இயர்ஸ்ல வந்து கிட்டத்தட்ட வந்து 20 lakh காம்பனன்ட்ஸ் அவங்க சப்ளை பண்ணியிருக்கலாம் அந்த காம்பனன்ட். ஆனா வந்து ஒரு பார்ட் தான் ஃபெயிலியர் ஆயிருக்கு. அந்த பார்ட் எந்த ப்ராசஸ்னால ரிஜெக்ஷன் ஆச்சு, எந்த ரா மெட்டீரியல் பேட்ச் எல்லாமே வந்து ட்ராக் பண்ணா உங்களுக்கு அந்த ஒரு 50 நம்பரோ ஒரு 100 நம்பர்னாலதான் இது வந்து ப்ராப்ளம் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ அந்த 100 இன்ஜினை மட்டும் எடுத்து ரீப்ளேஸ் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க அவங்க. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் டேக்கிங் தி என்டையர் லாட் 1 lakh or 2 lakh காசை வந்து ரிட்ரீவ் பண்ணி பண்றதுக்கு நிறைய காஸ்ட் செலவாகும். ஸோ வந்து கரெக்டான பேட்ச் ஐடென்டிஃபை பண்ணிட்டா அந்த 50 நம்பரோ 100 நம்பர்ஸோ 200 நம்பர்ஸ் காசு மட்டும் நீங்க எடுத்து கரெக்டா ரீப்ளேஸ் பண்ணி அனுப்பிச்சிடலாம்.